ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் ஈட்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்லெஸ் மைனஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நான் 3 டிஃப்ரெண்ட் வேல செஞ்சுருக்கேன். இது நீங்கள் பீஸா, பர்கர், சாண்ட்விச், அதுக்கப்புறம் சப்பாத்தி கூட ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன் செய்யும்போது இந்த மைனஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வீட்டில் நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸியை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டுட்டு நல்லா எடுத்துக்கோங்க. இது கூட ஃப்ளேவருக்காக நான் இன்றைக்கி பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மஸ்டர்ட் பவுடர், இது நான் ஒன்றும் இல்லைங்க, கடுகை லைட்டாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மைனஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆயில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் மில்க்குக்கு 1 கப் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்க, இந்த ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பாலுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தும் போது எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எடுத்தோன்னா மொத்தமாக சேர்த்துட வேணாம். நான் இப்போ செகண்ட் டைம் ஆயில் சேர்த்திருக்கேன். ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 3rd டைம் ஆயில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மீதி இருக்குது நான் 1 கப்பில் எடுத்தது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 செகண்ட் மட்டும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அடுத்த தடவை ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 டைம் ஆயில் ஆட் பண்ணேன் இல்லையா, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. கொஞ்சம் பட்டர் மாதிரி அப்படியே நல்லா திரண்டு வந்திருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம ஒயிட் மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ க்ரீன் மைனஸ் செய்கிறதுக்கு நான் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு ப்ளெயின் மைனஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ளெயின் மைனஸை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்லாம் ரெடி பண்ணி செய்யலாம். ஸோ நல்லா தண்ணி விட்டு அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு 2 பவுலில் நம்ம செஞ்சோம் இல்லையா அந்த ஒயிட் மைனஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 2 ஈக்குவல் குவான்டிட்டியில் செய்கிறங்காட்டி 2 ஈக்குவலாக எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் இல்லைங்க, காஞ்ச மிளகாயை நீங்கள் மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். அதை 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா அது 2யும் நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ஹர்ப்ஸ் இருக்கோ, இட்டாலியன் ஹர்ப்ஸு, பீஸா ஹர்ப்ஸு, எது வேணாலும் நீங்கள் இருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு தான். நம்ம ஆல்ரெடி சால்ட் அண்ட் சுகர் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்க பவுலில் நம்ம அரைச்சோம் இல்லையா, கொத்தமல்லி அண்ட் க்ரீன் சில்லி போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம 3 டிஃப்ரெண்ட் மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி மைனஸ் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அதுவும் எக்லெஸ் மைனஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் பர்கர், அதுக்கப்புறம் சாண்ட்விச், அப்புறம் சப்பாத்தி ப்ளைனாக செஞ்சுட்டேன். அதில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி உள்ள வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணி ஷவர்மா மாதிரி எடுத்துக்கலாம். தந்தூரி சிக்கனுக்கு சூப்பராக இருக்கும், கிரில் சிக்கனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் இன்றைக்கி பர்கர் கூட இது 2யும் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பர்கர் ரெசிபியை நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.
அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஹெல்த்தி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.